வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இப்போ எதை பற்றின ரிவ்யூனா, ஜனவரி 30ஆம் தேதி கார்த்திக் ரேவதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா புது புது வீடியோ போடும் பொழுது எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல உங்களோட ஒவ்வொரு லைக்கும். ஆஹா, லைக் பண்ணிட்டாங்க, நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ் எங்களுக்கு கிடைக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ கூடவே லைக் பண்ணது மட்டும் இல்லை, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க ஸோ டெய்லி வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், வீடியோ பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன நடக்குதுன்னா, நம்ம கார்த்தி அவங்க தாத்தாவை பார்க்குறதுக்காக வீட்டுக்கு போகிறாரு. அவருக்கு ஹார்ட் அட்டாக். கார்த்தி தாத்தாவை பார்த்து, தாத்தா ஏன் இப்படி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க? அதான் நான் இருக்கேன்னு அப்படின்னு. அப்போ தாத்தா சொல்கிறாரு, ஏப்பா கார்த்தி, நீ வந்துட்டியல்ல, நீ வந்த பிறகு இனிமே எனக்கு என்னப்பா கவலை, நான் நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தாத்தா இதே மாதிரி நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன் அப்படின்னு. அதுக்கு தாத்தா சொல்கிறாரு, இங்கே பாருப்பா, உன்னை ரொம்ப நாளாக பார்க்கலையா, அதான்ப்பா மனசு கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. இப்போ நான் உன்னை பார்த்துட்டேன்னா சும்மா காலையில் லைட்டாக தான்ப்பா நெஞ்சு வலி, மற்றபடி எனக்கு எந்த ஆபத்தும் இல்லைப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தியும், சரி தாத்தா, சரி வாங்க செத்த வெளியில் உட்காரலாம் அப்படின்னு சொல்ல, தாத்தாவும் சரிப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் உட்கார்றாங்க. அப்போ தாத்தா சொல்கிறாரு, எப்பா இப்போ எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்குப்பா, அப்படியே காத்தோட்டமா நிம்மதியாக இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, சரி தாத்தா அப்படின்னு. அதே நேரத்தில் விருமன் ஊர் மக்களை கூட்டிகிட்டு வராங்க. விருமனை பார்த்ததோட கார்த்தி கோவப்படுறாரு. விருமன் தான் வில்லனே. அதுக்கப்புறம் மக்கள் நேராக வீட்டுக்குள்ளே வந்ததோட நம்ம கார்த்தி சொல்கிறாரு, வாங்க என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க நேராக தாத்தா ராஜ சேதுபதியை பார்த்து, வணக்கையா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத கேள்விப்பட்டோம், அதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு. கார்த்தி சொல்கிறாரு, ஆமா தாத்தாவுக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்கிறாரு, லைட்டாக எனக்கு நெஞ்சு தான் வலிச்சிச்சு, மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டதோட அவங்க சொல்கிறாங்க, ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னதோட நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம். அதோட கோவில் கும்பாபிஷேகம் வேற இருக்குல்ல, அது எப்போ நடக்கும் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சோம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகிட்டே போகிறத பார்த்தா உங்களுக்கும் உடம்பு சரியில்லையா, கொஞ்சம் பயமாக இருக்குயா அப்படின்னு. அப்போ விரும்ப சொல்கிறாரு, ஏன் இப்படி பூசி மொழிவி பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச நாளில் உங்கள் புள்ள இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துவோம் அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி நீங்கள் சவால் விட்டீங்கல்ல, நடக்கிறத பார்த்தா அப்படியே தெரியலையே. இங்கே பாருங்க, திடீர்னு நீங்கள் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு உட்காந்துட்டீங்க. கோவிலை நாங்கள் திறக்க சொன்னோமா? நீங்களா தானே திறந்தீங்க. நீங்களாம் திறந்துட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு சொன்னீங்க. இத்தனை நாள் ஆயிட்டு கோவில் கும்பாபிஷேகம் நடத்த போகிறதுக்கான ஒரு அறிகுறியும் இல்லை. எனக்கு என்னமோ நீங்கள் அந்த கோயிலை திறந்ததுனால மழை தண்ணி இல்லாமல் ஊரு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் இந்த ஊரை ரொம்ப கொடுமைப்படுத்துறீங்க. உங்களால் இந்த ஊர் இன்னும் என்னென்னத்தை அனுபவிக்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேச, அப்ப ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, என் புள்ள ராஜா கண்டிப்பா வருவான் அப்படின்னு. அப்ப விருமன் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்க புள்ளதான் ஒருத்தி இழுத்துட்டு ஓடிட்டான்னு, அவன் வந்துதான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துவான் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. ஆனா இப்படியெல்லாம் நடக்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. உங்களை நம்பி இந்த ஊரு ஏமாந்து போனதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இதை கேட்டதோட ராஜ சேதுபதி செம்ம டென்ஷன் ஆகி, ஏய் என்ன பேசுறீங்க? இங்க பாரு, இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கும், நான் உன்கிட்ட ஆல்ரெடி சொன்னதுதான். ஒருவேளை இந்த கோவில் கும்பாபிஷேகம் நடக்கலைன்னா நான் உயிரை விட்டுருவேன்னு சொன்னேன் அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா தாத்தாவை பார்த்து, தாத்தா ஏன் தாத்தா இப்படி கோவப்படுறீங்க அப்படின்ட்டு நேரா அந்த விருமனை பார்த்து, இங்க பாருங்க, இப்ப எதுக்கு நீங்க தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க? நீங்க பாருங்க, உங்களுக்கு தெரியுமா, நான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு ஒரு பிளானும் பண்ணாம இருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன். இத பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்தவித ரைட்ஸும் கிடையாது. உங்களுக்கு யாரு அனுமதி கொடுத்தது நான் இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு போராடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, பார்த்தா அப்படி தெரியலையேப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, நாங்க சொன்ன டைம் இன்னும் இருக்கு, இந்த கோவில் கும்பாபிஷேகத்தை நல்லபடியா முடிப்போம், என் மாமா வருவாரு அப்படின்னு. அப்ப பக்கத்துல உள்ள மக்கள் நேரா விருமனை பார்த்து, ஏ ஏன் இப்படி பேசுற, ஐயா வேற இப்ப உடம்பு சரியில்லாம இருக்காரு, அவர்கிட்ட போயிட்டு இப்படி பேசுற அப்படின்னு. அதுக்கு விரும சொல்றாரு, நீங்க எல்லாரும் தான் ஐயான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா அந்த ஐயா இன்னைக்கு நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு உட்காந்துட்டாரு.
நாளைக்கே அவருக்கு ஏதாவது ஆகிருச்சுன்னா இந்த கோவிலை திறந்ததுக்கான பாவம் யாரை வந்து சேரும்? நம்மளதான் வந்து சேரும். நம்ம தான் அந்த தண்டனையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். உங்க யாருக்குமே இந்த பிரச்சனையோட சீரியஸ்னஸ் பத்தி கொஞ்சம் கூட தெரியவே இல்லை அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி நேரா விருமனை பார்த்து, இங்க பாரு, இந்த கும்பாபிஷேகம் நடக்கும்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான் அப்படின்னு. இது கேட்டதோட அவரு நேரா ராஜ சேதுபதியை பார்த்து, இங்க பாருங்க, இந்த கும்பாபிஷேகம் நடக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம் அப்படின்னு. ராஜ சேதுபதி சொல்றாரு, இங்க பாரு, நான் சொன்னதுதான், என் பிள்ளையும் என் பேத்திகளும் கண்டிப்பா வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நல்லபடியா நடத்துவாங்க, நீ பார்க்கதான் போற அப்படின்னு சொன்னதோட அவரு நேரா அந்த இடத்த விட்டு வெளியில போறாரு. அப்புறமா நம்ம ராஜ சேதுபதி நேரா கார்த்தியை பார்த்து, பாத்தியாப்பா எப்படி பேசிட்டு போறான் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, தாத்தா, இவனா பேசல, யாரோட தூண்டுதலோட தான் அவன் இப்படி பேசிட்டு போறான். அத்தனை பேருக்கு முன்னாடி வாண்டடா உங்களை அவமானப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக தான் அப்படி பேசிட்டு போறான். தாத்தா, அவன்லாம் சொல்றானேன்னு நீங்க கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, நான் வந்துட்டு ஆல்மோஸ்ட் அத்தை கிட்ட பேசி கன்வின்ஸ் பண்ணிட்டேன். கண்டிப்பா ரேவதியோட கல்யாணம் முடிஞ்சதோட நேரா அவங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு வருவாங்க. மாமாவும் இங்க வருவாரு தாத்தா அப்படின்னு. இது கேட்டதோட தாத்தா சொல்றாரு, இங்க பாரு பேராண்டி, நீ சொன்ன பிறகுதான்ப்பா எனக்கு நிம்மதியா இருக்கு. நீ கண்டிப்பா வந்துட்டு என் பிள்ளைய கூட்டிட்டு வருவ அப்படின்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, சரி தாத்தா, நான் வீட்டுக்கு கிளம்புறேன், அத்தை என்னைய காணும் அப்படின்னு கண்டிப்பா தேடுவாங்க அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டி நேரா கார்த்திய பார்த்து, ஏப்பா கார்த்தி, வாரத்துல ஒரு தடவையாவது வந்து தாத்தாவை பார்த்துட்டு போயிருப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, பாட்டி, அதெல்லாம் நான் கண்டிப்பா வாரத்துல ஒரு தடவை வந்து தாத்தாவை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னு. இது கேட்டதோட பாட்டியும் சரிப்பா அப்படின்னு சொல்ல, கார்த்தி வந்துட்டு நேரா ராஜ சேதுபதியோட காலில் விழுகுறாரு. அப்புறமா பாட்டியோட காலிலேயே விழுந்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. போயிட்டு வர தாத்தா அப்படின்னு. கார்த்தி வெளியில வராரு. வெளியில வந்து பார்த்தா மயில் வாகனம் நின்னுகிட்டு இருக்காரு, கார்த்தியை பார்த்து முறைச்சுக்கிட்டே. இத பார்த்ததோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்க்க மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா இங்க என்னப்பா பண்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, வாங்க சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை தனியா கூட்டிட்டு போறாரு ஒரு இடத்துக்கு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நேரா அந்த மாயாவை காமிக்கிறாங்க. அந்த மாயா வந்துட்டு நேரா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததோட நேரா மகேஷை பார்த்து, மகேஷ், இப்படி நடக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. மகேஷ் சொல்றாரு, மாயா, என்னதான் இருந்தாலே நீ விஷம் குடிச்சிருக்க கூடாது, நீ இப்படி பண்ணது எனக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா தெரியுமா இருந்துச்சு, ஏன் மாயா இப்படி பண்ண அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அப்புறம் என்ன பண்றது, அந்த மயில் வாகனமும் அந்த டிரைவரும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சிட்டாங்க. அந்த ஃபோன் பண்ணி கேட்டப்ப கூட எனக்கு இவனுங்க மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரல. ஏன்னா அப்படி பேசுனாங்க, நான் வேற யாரோ ஒருத்தவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம விஷயத்த பத்தி எப்படி இவனுங்களுக்கு தெரியும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். சரி, வேற யாரோ ஒருத்தவங்க தான் மிரட்டுறாங்க, அவங்களுக்கு காசு கொடுத்து எப்படியாவது அனுப்பிடலாம், இந்த பிரச்சனையை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா கடைசி நேரத்துல அந்த டிரைவரும் மயில் வாகனமும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த டிரைவரை பத்தியா எப்படி பிளான் பண்ணி நம்மளை சிக்க வச்சிருக்கான் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, மாயா, நான் ஆரம்பத்திலேருந்தே சொன்னேன், அவன் நம்ம நினைக்கிற மாதிரி சாதாரண ஆள் கிடையாது, பக்காவா பிளான் போட்டு எல்லாத்தையும் பண்ணுவான்னு நான் சொன்னேன். நீ தான் வந்துட்டு ரொம்ப பொறுமையா இருந்த, பாத்தியா கடைசி நேரத்துல நம்மெல்லாம் அவன்கிட்ட போய் சிக்கிற மாதிரி ஆகிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, ஆமா, அவனை விடவே கூடாது, நம்மளை எவ்வளவு சுலபமா சிக்க வச்சுட்டான். நான் மட்டும் இப்படி விஷம் குடிக்காம இருந்திருந்தா அந்த டிரைவர் வீட்டுல உள்ள எல்லார்கிட்டையும் போயிட்டு நான் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத சொல்லியிருப்பான். அப்புறம் என்ன ஆயிருக்கும், அந்த சாமுண்டீஸ்வரி என்னை வீட்டை விட்டு துரத்திருப்பா அப்படின்னு. இதை கேட்டதோட நம்ம மகேஷ் சொல்றாரு, இங்க பாரு மாயா, நம்ம அடுத்து என்ன பண்றது அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இப்போதைக்கு அந்த குடும்பத்துல உள்ள எல்லாருமே நம்மளதான் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் விஷம் குடிச்சதோட எல்லாருமே ஏன் மேல நம்பிக்கையா இருக்காங்க. கண்டிப்பா யாரு என்ன சொன்னாலுமே அவங்க நம்ப மாட்டாங்க. அதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய திருப்புச்சீட்டு. இத வச்சே சீக்கிரம் உனக்கும் அந்த ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு. அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி பணத்தால சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, அதோட இன்னொரு விஷயம், நம்ம 2 பேரும் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அதோட அந்த டிரைவர் இருக்கான் பாரு, இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியே அவனை இந்த வீட்டை விட்டு நம்ம எப்படியாவது துரத்தணும். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே துரத்தலைன்னா அவன் நம்மளை பத்தின உண்மைகளை ஆதாரத்தோட சாமுண்டீஸ்வரி கிட்ட நிரூபிச்சா நம்மளோட கதை காலி. அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே சீக்கிரம் அவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நிரூபிக்கணும். அப்பதான் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அவனை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு அப்படின்னு. இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, சரி மாயா அப்படின்னு.
மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அதோட நீ ரேவதி கிட்டயும் அடிக்கடி பேசு. ஏன்னா அப்பதான் வந்துட்டு அவளை உன் கையில சிக்க வைக்க முடியும். ஈஸியா அந்த ரேவதியையும் நம்ம ஏமாத்தி சீக்கிரம் அவளை கல்யாணம் பண்ண முடியும். ஒருவேளை சாமுண்டீஸ்வரியே நம்ம மேல சந்தேகப்பட்டாலும் ரேவதி நம்ம மேல சந்தேகப்படக்கூடாது. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு. இதை கேட்டதோட மகேஷும் சரி மாயா, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, இங்க பாரு, அந்த டிரைவரை வீட்டை விட்டு துரத்தணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கணும். அவன் எப்படி வந்துட்டு என்ன பத்தின உண்மைகளை கண்டுபிடிச்சான், அவனை விட மாட்டேன் அப்படின்னு மாயா செம்ம ஆங்கிரியில இருக்காங்க. அதுக்கப்புறம் சீனசி பண்ணி நேரா நம்ம கார்த்தியையும் மயில் வாகனத்தையும் காமிக்கிறாங்க. கார்த்தியும் மயில் வாகனமும் சேர்ந்து ஒரு காரை நிப்பாட்டி போட்டுட்டு நிக்கிறாங்க. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, ஏப்பா சிலம்பம், நீ யாருப்பா? அவ்வளோ பெரிய வீட்டுக்குள்ளேருந்து வெளியில வர? அந்த வீட்டுக்கும் உனக்கும் என்னப்பா தொடர்பு? பாட்டின்னு சொல்லி ஃபோன் பேசின, ஏன் எப்படிப்பா பேசின அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்களை யாரு என்ன ஃபாலோ பண்ணிட்டு வர சொன்னது அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா, ரொம்ப நாளா நீ யாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆசையா இருந்தேன். அதான் நீ பாட்டின்னு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தியா, அதான் நீ எங்கேயோ போற அப்படின்னு தெரிஞ்சு அந்த காருக்கு பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கிட்டேன்ப்பா. என்னை மன்னிச்சிரு, நான் பண்ணது தப்பு தான். ஆனா நீ யாருன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. உடனே கார்த்தி சொல்றாரு, சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு மயில் வாகனை கேட்குறாரு. சரி சொல்லுப்பா, நீ யாருப்பா? அவ்வளோ பெரிய வீட்லேருந்து வர, உனக்கும் அந்த குடும்பத்துக்கும் என்னப்பா சம்மந்தம் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் தான் ராஜ சேதுபதியோட பேரன் கார்த்திக். ராஜ சேதுபதி என்னோட தாத்தா, பாட்டி பரமேஸ்வரி என்னோட பாட்டி அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் அதிர்ச்சி ஆகுறாரு. ஏப்பா, சாமுண்டீஸ்வரி அடிக்கடி ராஜ சேதுபதினு பேசிக்கிட்டு இருப்பாங்களே, அவங்களோட பேரனா நீ அப்படின்னு. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அவங்களோட பேரன் தான் நான் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா, ஏதோ ஒரு பேரன் ஊருக்கு வந்திருக்கான், சாமுண்டீஸ்வரி வீட்லேருந்து ராஜாவை கூட்டிட்டு போக போறாரு அப்படின்னு சொன்னாங்களே, அது நீதானாப்பா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, நான் தான் அது. மாமாவை கூட்டிட்டு போறதுக்காக நான் தான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா, சூப்பர் ஐடியாப்பா. இங்க பாரு, அந்த மகேஷும் மாயாவும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. நீ மட்டும் சீக்கிரம் சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கிட்ட அவங்க 2 பேரும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டியன்னா சாமுண்டீஸ்வரி ஒன்னு அந்த வீட்டுக்கு மருமகனா மாத்திருவாங்க. சே, கடைசி நேரத்துல அந்த நிச்சயதார்த்த அன்னைக்கு அந்த மகேஷ் மட்டும் வராம இருந்திருந்தா உனக்கும் ரேவதிக்கும் நிச்சயம் நடந்திருக்கும்ல. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு. இங்க பாருப்பா, அந்த கிறுக்கு பைய இந்த வீட்டோட மருமகனா ஆகவே வேணாம். நீயே இந்த வீட்டு மருமகன் ஆகிரு. நீ தான் அந்த வீட்டுக்கு ஏத்த மருமகன். நீ ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க, அந்த மகேஷை துரத்தி அடிச்சிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அந்த ஐடியாவில் நான் இந்த வீட்டுக்கு வரல. என் மாமா ராஜாவை எப்படியாவது அந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கேயே வந்திருக்கேன். என்னோட பிளானே வேற அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஏப்பாக்கா டிரைவரு, இது என்னப்பா, இதெல்லாம் பெரிய விஷயமா? இங்க பாரு, அந்த பிளானையே ஒர்க் அவுட் பண்ணிக்க. அதுக்கு முன்னாடியே நீ ரேவதியோட கழுத்துல கல்யாணம் பண்ணிட்டியன்னா அத்தை கண்டிப்பா உன் பின்னாடி வந்துதான் ஆகணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஏங்க இப்படி பேசுறீங்க, எனக்கு அதுல ஐடியாவே இல்லை அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, ஏப்பா, உன்னனா சிலம்பன்னு கூட்டு ரொம்ப போர் அடிக்குது. உன் உண்மையான பேர் என்னப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, என்னோட உண்மையான பேரு கார்த்திகேயன் அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும், கார்த்திகேயனா, ரொம்ப சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, சரி இந்த விஷயத்த பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, நீ வேணும்னா பாரு, நீ தான் அந்த வீட்டோட மருமகனா மாற போற, நீ எனக்கு சகலையா வரப்போற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, என்னால ரேவதிய கல்யாணம் பண்ண முடியாது, நான் இங்க வந்த நோக்கமே வேற அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, அப்படி என்ன நோக்கத்தோடப்பா வந்த? உன்னோட மாமாவை தானே கூட்டிட்டு போகணும்னு சொன்ன, ரேவதிய கல்யாணம் பண்ணி உண்மையா மாமாவாக்கி கூட்டிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, அப்படியெல்லாம் என்னால கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. இதை கேட்டதோட அவர் அதிர்ச்சி ஆகுறாரு, என்னப்பா சொல்ற, கல்யாணம் ஆகிட்டா? உன்னோட பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு. கார்த்திகிட்ட கேட்டதோட கார்த்தி ரொம்ப சோகமா, அவங்க இப்ப உயிரோட இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மயில்வாகனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்னப்பா சொல்ற, இப்படி உயிரோட இல்லையா அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, ஆமா, அதனாலதான் என்னால ரேவதிய கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிட்டு அப்படின்னு. அப்ப மயில்வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, அதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, என்னை மன்னிச்சிருப்பா, இந்த விஷயத்த பத்தி எனக்கு தெரியாதுப்பா, தெரியாதனாலதான் அப்படி கேட்டுட்டேன். இங்க பாருப்பா, இதுவும் ஒரு நல்ல விஷயம் தானே. இங்க பாரு, நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கப்பா, நீ அந்த வீட்டு மருமகன் ஆகிரு, அதோட
இது மாதிரி முதல் மனைவி இறந்துட்டாங்க அப்படின்னு இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சட்டமெல்லாம் எதுவும் இல்லைப்பா. நீ ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க, நீ சிறு வயசா தானப்பா இருக்க அப்படின்னு. இதை கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இல்லை நான் வந்த நோக்கமே வேற. அந்த நோக்கத்தை விட்டுட்டு நான் ரேவதியை கல்யாணம் பண்றதுக்காக முயற்சி பண்ண முடியாது. இப்போதைக்கு என்னோட டார்கெட் என்னன்னா, மாமாவை எப்படியாவது கூட்டிட்டு போயிட்டு கோவில் கும்பாபிஷேகத்தை நடத்தணும். இது மட்டும்தான் என்னோட டார்கெட். வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மயில் வாகனமும் சரி அப்படிங்கிறாரு. அப்ப கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, இந்த விஷயத்த பத்தி அத்தைக்கு தெரியக்கூடாது, அதான் ரொம்ப பெரிய விஷயம். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எப்ப வேணும்னாலும் என்ன இந்த வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க இந்த விஷயத்த பத்தி சொல்லாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதோட மயில் வாகனமும், இங்க பாருப்பா நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு. கார்த்தியும் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்துக்கிட்டே மனசுல என்ன யோசிக்கிறாருன்னா, நீ தான் இந்த வீட்டோட மருமக, அது யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மயில் வாகனம் சொன்ன மாதிரியே இந்த மயில் வாகனம் கேட்குறான், கண்டிப்பா ரேவதிக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி காமிக்கிறேன் அந்த மகேஷை துரத்தி அடிச்சுட்டு அப்படின்னு மயில் வாகனம் புதுசா வந்து சபதம் எடுக்கிறாரு. அதுக்கப்புறமா மயில் வாகனம் நேராக கார்ல ஏறி வீட்டுக்கு வராங்க. வீட்டுல எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க, எங்கடா அந்த மயில் வாகனத்தையும் கார்த்தியும் காணோம் அப்படின்னு. கார்த்தியும் மயில் வாகனமும் வராங்க. மயில் வாகனம் நேரா கார்த்தியை பார்த்து, சரி வாப்பா போகலாம் அப்படின்னு சொல்ல கார்த்தி நேரா மயில் வாகனத்தை பார்த்து, இங்க பாருங்க, இப்படி நடந்த விஷயத்த நீங்க சொல்லக்கூடாது. நான் ராஜ சேதுபதியோட பேரன் அப்படிங்கிற விஷயம் தெரியக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு மயில் வாகனம் சொல்றாரு. இது வரைக்கும் நான் யாருக்கிட்டையுமே பொய் சொன்னதே கிடையாது. நீ சொன்ன அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் நான் இப்போ பொய் சொல்ல போறேன் அப்படின்னு கார்த்தி சொல்றாரு. நம்பிட்டேன் அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, இங்க பாருப்பா, உனக்காக நான் பொய் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள வராங்க. ரோகிணி நேரா மயில் வாகனத்தை என்னங்க நின்னுங்க அப்படின்னு சொல்ல மயில் வாகனம் ஆத்தாடி பார்த்துட்டாலே அப்படின்ட்டு போக ரோகிணி கேட்குறாங்க, எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு. அப்ப சந்திரா நேரா கார்த்தியை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப மயில் வாகனம் சொல்றாரு, சும்மாதான் 2 பேரும் போயிட்டு வந்தோம் அப்படின்னு. அப்ப நம்ம கார்த்தி நேரா மயில் வாகனத்துக்கிட்ட, அங்க பாருங்க எப்படி முறைக்கிறாங்க அப்படின்னு. மயில் வாகனம் சொல்றாரு, ஆத்தாடி பயமா இருக்கே அப்படின்னு. அதே நேரத்துல வீட்டுக்கு பத்திரிக்கை வருது. பத்திரிக்கையை பார்த்ததோட எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பத்திரிக்கையை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, நல்லபடியா பத்திரிக்கை வந்துருச்சு, இனிமே பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதுதான் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாருமா, ஃபர்ஸ்ட் சாமி கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பத்திரிக்கை எல்லாருக்கும் கொடுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சந்திரா அந்த பத்திரிக்கையை பார்த்து, ஏ டிரைவர், உனக்கு இந்த பத்திரிக்கையில சரியான ஆப்பு வச்சிருக்கேன். இதை மட்டும் சாமுண்டீஸ்வரி பார்த்தா உன்னை இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு மறுவேளை பாப்பா, உனக்கு இருக்குடா அப்படின்னு அந்த சந்திரா மனசுல யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திகே சந்திரா பண்ண திட்டம் தெரியாது. கார்த்தி அந்த கவரை கொடுத்துட்டு வந்தது மட்டும்தான் தெரியும். மறுபடி அந்த சந்திரா போயிட்டு கவரை மாத்திட்டாங்க. இதனால அந்த கவர்ல உள்ளதை அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த பத்திரிகையில அப்படி என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரியல, உங்களுக்கும் தெரியுமா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. பத்திரிகையில நம்ம கார்த்தியோட பேர் இருக்குமா, இல்ல வேற யாருடையாவது பேரு பத்திரிகையில இருக்குமா, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போதாங்க புது புது வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.